புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஹெல்த்தியான ஒரு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து ஒரு கேரட்டு 3 பீன்ஸை இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்று வாங்கி நல்லா உதுத்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி இதுலேருந்து வர அந்த பாலை எடுத்துக்கலாம். இதுலேருந்து வர இதை எடுத்துக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு இதை எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். இந்த சூப் வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஜூஸுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். அதாவது ஈவினிங் டைம்லேயும் குடிக்கலாம், மார்னிங் டைம்லேயும் குடிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிழிஞ்சு தனியாக வச்சாச்சு. ஒரு பேனில் 2 டீஸ்பூனுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டும் பீன்ஸும் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. 2 வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் பால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறத எடுத்து உள்ளே போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுக்கிறேன், அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு உப்பையும் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் வந்து பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேங்க. 1/2 லிட்ரு பால் வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு பன்னீரை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பன்னீர். 1/2 லிட்ரு பாலில் ஒரு 50 கிராம் வந்திருக்குன்னு வைங்களேன். இது நம்ம வந்து கடையில் வாங்கினோம்னா ஒரு 75 ரூபா வரும். இது வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம வந்து அதில் உள்ளே போட்டுக்கலாங்க. அதுக்கு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவிக்கலாங்க. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். பன்னீர் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், சூப்பரான சூப் நமக்கு ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றி அவ்வளோதான், எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது கார்ன் பன்னீர் சூப் இதுக்கு பேருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.